நான் கைது செய்யப்படலாம். தொடர்ந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்களோட தூண்டுதலின் பேரில் சென்னை மாநகரத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் தொடர்ந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இருக்கிறோம். சமீபத்தில் 7 கிணறு காவல் நிலையத்தில் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு, மாலதி மற்றும் லியோ மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு, நீதிமன்றத்தில் நாங்கள் அந்த வழக்கை ரத்து செய்வதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிய போது சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஒத்துழையுங்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் நான் 7 கிணறு காவல் நிலையத்திற்கு கடந்த வாரம் சென்று பதிலளித்து விட்டு வந்தேன். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று புதிதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆதம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து இன்று என்னை விசாரணைக்கு அழைப்பதற்காக 3 போலீசார் அலுவலகத்திற்கு வந்தனர். நான் இது என்ன புகார் என்று அவர்களிடம் கேட்டபோது எங்களுக்கு அந்த விவரங்கள் எல்லாம் தெரியாது என்று சொன்னார்கள். சரி, ஆன்லைன் மூலமாக அந்த எஃப்ஐஆர் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் என்று ஆன்லைனில் அந்த எஃப்ஐஆரை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணால் அந்த எஃப்ஐஆர் ஆன்லைனில் பிளாக் செய்யப்பட்டு வருது. எஃப்ஐஆர் காப்பி இருக்கா? கன்சல்ட் பண்ணிட்டா சம்பளம். எதற்காக பிளாக் செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த எஃப்ஐஆர் நகல் கிடைத்துவிட்டால் உடனடியாக உயர்நீதிமன்றத்தை அணுகி